மாண்புமிகு பாரத பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் அவர்களுக்கு மிக கனிவான வேண்டுகோள். நாங்கள் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்தோம், இபிஎஃப் தொழிலாளர்களாகிய நாங்கள் இந்த பட்ஜெட்டை எதிர்பார்த்தோம், எங்களுக்கு ஏதாச்சும் அறிவிப்பு வரும்னு. பட் எதுவும் எந்தவித அறிவிப்பும் வரவில்லை. ஏதோ முதியோருக்கு தொழிலாளருக்கு இப்போ நிதி ஒதுக்கப்பட்டதா மட்டும் பேசியிருக்காங்க. அது என்னன்னு விவரம் தெரியல. அதுக்குள்ளே யூடியூப்பில் 7500 ரூபா ப்ளஸ் டிஏ அப்படி இப்படின்னு ஹிந்தியில் போட்டுருக்காங்க. அது விளக்கம் தெரியல. சார், நாங்கள் உங்ககிட்ட கேட்கல சார். எங்கள் பணம் சார், எங்கள் பணம் மாதம் மாதம் பிடிச்சி வச்சுருக்கீங்க. என்ன அந்த தொகையை ஒரு தொகையை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு நீங்கள் பென்ஷன் தரீங்க, அதுக்கு வட்டி கொடுங்க. அதானே கேட்குறோம் நாங்கள். எங்கள் பணத்துக்கு வட்டி கொடுங்க. நிதி நிறுவனமே, அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமே அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க யூஸ் பண்ணுறதா தொலைக்காட்சி நியூஸில் பார்த்து எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாகி போச்சு. நாங்கள்லாம் ரொம்ப நொந்து போயிட்டோம். எங்கள் பணத்தை வச்சுன்னு அந்த நிறுவனம் செலவழிக்கிறாங்கன்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் உங்ககிட்ட கேட்கல. நாங்கள் அதாவது நீங்கள் அந்த தொகைக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு கொடுங்க, வட்டி கொடுங்க. இல்லைன்னா டிஏ அலௌன்ஸ் பண்ணுங்கன்னோம். டிஏ அலௌன்ஸ் பண்ணல. உங்களுக்கு மனம் இல்லாமல் அப்படியே இருக்கிறீங்க. தொகையை உயர்த்தி தர சொல்லி கேட்டிருக்கோம், அதுவும் தரல. பட் இந்த எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டில். மக்கள்லாம் உங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அது மாதிரி அந்தந்த மாநிலத்திலையும் எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு அளிக்க கொஞ்சம் யோசிப்பாங்க, பாருங்கள். அதனால் எங்கள் பணத்தை நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க சார். தயவுசெய்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். இப்போது எம்எல்ஏ எம்பி இவங்கெல்லாம் உஷாராக அவங்களுக்கு மாதமான பென்ஷன் தொகை 5 வருஷம் இருந்தாவே போதும் பென்ஷன் தொகையை ஒதுக்கி வச்சுட்டீங்க. அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி வரல. மக்கள்கிட்ட ஏதோ கையெடுத்து கும்பிட்டு ஜெயிச்சு பென்ஷன் வாங்குறாங்க 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியே. நாங்கள் 38 வருஷம் 40 வருஷம் ஒழிச்சவங்க. எங்கள் பணம் உள்ளே இருக்குது. அந்த பணத்துக்கு தான் நாங்கள் கேட்குறோம். ஐயா பாரத பிரதமர் அவர்களே, நிதியமைச்சர் அவர்களே, கொஞ்சம் கனவு காட்டுங்க. நாங்கள் ஏமாந்துட்டோம். இப்போ 2026 பிப்ரவரி பட்ஜெட்டில் வரும் ரொம்ப ஆதரவாக இருந்தோம். இதனால் நிறைய முதியோர்கள் மன உளைச்சல் ஏற்பட்டு இறந்து போயிடுறாங்க. நிதி பற்றாக்குறை. வீட்டில் பசங்க எதனா சொல்லிவிடுவாங்க, ஏன் நம்ம காசு இருந்தால் நம்ம செலவு பண்ணிக்கலாமே, மருந்துக்கு, மெடிக்கலுக்கு, டாக்டர்கிட்ட போகிறதுக்கு கூட யோசனை பண்ணுறாங்க. அரசு மருத்துவமனையில் போனாக்கா முதியோர்கள் அப்படின்னா ரெஸ்பெக்ட் கிடையாது. அடுப்போ அப்படிங்கிறாங்க, ஒதுக்கி நிற்க வைக்கிறாங்க. எல்லாருமே முதியோராக போவோம் தான், சரிங்களா? ஆனால் எனக்கு ஒரே ஒரு கருத்து, இந்த நாடாளுமன்றத்திலையும் இங்கே மாநிலங்கள் போன்ற இடத்துலையும் இளைஞர்கள் இல்லாததால் எங்களுக்கு இந்த மாதிரி இழப்பு வேணும் தெரியல. நீங்கள் முதியோர்ன்றதால யோசனை பண்ணுறீங்களான்னு தெரியல. முதியோர்களுக்கு தான் கருணை இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் கருணையை கொஞ்சம் காட்டுங்க ஐயா. நன்றி. பாரத பிரதமர் அவர்களுக்கும் எங்கள் நிதியமைச்சர் அவர்களுக்கும் கனிவான வேண்டுகோள். தயவுசெய்து அறிவிப்பு செய்யுங்க. எங்களுக்கு வட்டி கொடுங்க, இல்லைன்னா பென்ஷன் கொடுங்க, பென்ஷன் தொகையை உயர்த்தி கொடுங்க, இல்லைன்னா டிஏ கொடுங்க. எங்கள் பணம் தான், அதுக்கு தான் கேட்குறோம். இவ்வளோ வருஷமாக கொடுக்கல, அதை கணக்கிட்டாவே எங்கேயோ போவோம், சரிங்களா? தயவுசெய்து கொஞ்சம் பாருங்க ஐயா. நன்றி. தொழிலாளர்கள் சார்பாக சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து. வாழ்க வளமுடன்.